ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, காரத்துக்கு வரமிளகா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதையுமே நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ண எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அந்த மசால் சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு இடையில கலந்து விடுங்க. சிக்கன் அவ்வளோதான் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.